இன்றைக்கி அம்மா வீட்டில் இருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டாத்தலைக்கு தான் நான் கிளம்பிட்டு இருந்தேன். காலையிலேயே கொஞ்சம் பரபரப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கே ஒரு 10 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த சன் வந்து வெளியில் எட்டி பார்க்கவே இல்லை. நம்ம வெளியில் போகிறோன்னு தெரிஞ்சோடனே வெளியில் வந்து எட்டி பார்த்துட்டாரு. ஏன் தான் அவ்வளோ வெயில்னு தெரில. அப்போ சாமி, மே மாதம் கூட இவ்வளோ வெயில் அடிக்கலாம், சுட்டு எரிச்சிடும் போல் அப்படி ஒரு வெயில் ஒரு பக்கம்னா காற்று ஒரு பக்கம் உசுரை வாங்கி எடுக்குது. இங்கிட்ட அந்த மரம் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா செல்லாத்தா மாரியாத்தான் ஆடுற மாதிரி தான் ஆடிட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு காற்று. அப்புறம் எப்படியோ அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டீலாம் போட்டு கொடுத்தாங்களா, அதை குடிச்சிட்டு அப்புறம் அவங்களும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கையோட பஜார் போயிட்டு வந்துடலாம், பாப்பாவுக்குலாம் அந்த இன்னர்லாம் இல்லை, சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னாங்களா, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். பஸ்ஸை காணோம். நம்ம போய் நின்னா தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு வராது. இங்கேருந்து உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா பஸ் வரிசையாக போயிட்டுருக்கோம். அப்படி இப்படின்னு ஒரு பஸ் வந்துச்சு. அதுவும் கும்பலான கும்பல் எப்படியோ, ஆனால் உட்கார்றதுக்கு இடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். வர பார்க்கும்போது காவேரி ஆறு எப்படியோ பக்கமாக வந்துருமா, பார்க்கையிலே அப்படியே தண்ணி கடல் போல் இருந்துச்சு. அந்த காற்றுக்கு அதுக்கும் அந்த தண்ணி உரசிட்டு போகிறது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அங்கே மேட்டூரில் வேற பானார் பிரிட்ஜில் தண்ணி எடுத்து விட்டாங்களா, அதனால் நம்ம காவேரியில் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது, கரையை ஒட்டியே தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அதே மாதிரி கண்டினியூ ஆச்சு, இல்லை தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்து விட்டாங்க அப்படின்னா அந்த சைடு வீடு இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடும். அதுக்கே வந்துட்டு நம்ம நார்மலாக ஃபோன்லேயே மெசேஜ் கொடுத்துருவாங்க, கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த ஆற்றை ஒட்டியிருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மெசேஜ் போயிடும். அந்தளவுக்கு பார்க்குறதுக்கே தண்ணியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே வந்தோமா, எப்படியோ சத்திரம் வந்துட்டோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே இறங்கி இந்த வெயிலெலாம் நடந்து போக முடியாதுன்னு அங்கேயும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்புறம் மலைக்கோட்டை வாசலில் வந்து இறங்கியாச்சு. இறங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, சனிக்கிழமை இவ்வளோ கும்பல் வந்து இங்கே குமியுதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடு. ஆக்சுவலி நாங்கள் நாளைக்கு தான் சண்டே போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம், பிளானை போட்டோம். கடைசியில் பார்த்தா சரி எப்படியும் சண்டே க்ரௌடாக தான் இருக்கும், நம்ம சாட்டர்டேவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி கிளம்பி இங்கே வந்தால் நாங்கள் வேறு கிளம்புனதே லேட்டாக ஒரு 12 போல் தான் கிளம்புனோம் வீட்டில் இருந்தே. இங்கே வந்து பார்த்தா சரியான க்ரௌடு. இந்த வெயிலில் ஃபஸ்ட்டு நடக்க முடியாது, நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இந்த கடையில் தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோமா. அங்கே ஐஸ்கிரீமை வாங்கி நாங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு இவள் வேறு தூங்கிட்டான். பாவமே, பாப்பாவுக்கு வேற கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தோம். அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சரி கொஞ்சம் நடக்கலாம், அப்படியே இந்த நிழல்லையே நடக்கலாம் அப்படின்ட்டு ஓரமாக நடந்து போயிட்டுருந்தோம். போயிட்டு ரிட்டன் இவ்வளோ தூரம் வர முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு இந்த இன்னர்ஸ்லாம் வாங்குறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனோம். நம்ம பஜாரை பொறுத்த வரைக்குமே எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பொருளாக வாங்கலாம். என்ன ஒன்றுனா கையில் காசு வேணும், ரெண்டாவது வந்து டயர்டாகாமல் கால் வலிச்சாலும் பரவாயில்லைன்னு நம்ம வந்து சுற்றணும் அப்படின்னா நல்லா பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் நம்ம. ஆனால் அந்தளவுக்கு கையில் காசும் வேணும் நமக்கு. என்னதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைச்சாலுமே நம்ம கையில் காசு இருந்தால் தான் அந்த பொருளையுமே நம்மளால் போய் வாங்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் நைட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் உள்ளவே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்கே போய் அவங்களுக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வழியாக கிளம்பிடலாம், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில், மண்டையை பொழந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வரும்போதே அப்புறம் நடந்து மறுபடியும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து சத்திரத்தில் இறங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் தலையை நிற்க முடியல, எப்படா படுப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோமா. அப்புறம் மணியை பார்த்தா மணி 5:30 மேலே ஆயிடுச்சு. அச்சோ இதுக்கு மேலே படுத்திருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
பாப்பாவையும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு கொஞ்சம் பூவெல்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் கட்டி முடிச்சிடலான்னு கட்டி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு ட்ரெஸ்ஸை வேணால் கழட்டுங்க கசகசன்னு இருக்குன்றா. இவ்வளோ காற்றுலேயே இவளுக்கு மட்டும் எப்படி தான் அந்த கசகசன்னு இருக்கும்னு தெரியல. அப்புறம் இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லில் தான் தேரை வச்சு இந்த மாரியம்மன் கோவில் சாமி தேரை வச்சு கட்டுவாங்க. எப்பெல்லாம் இங்கே வராளோ அந்த 4 கல்லுலையுமே அவள் உட்காந்து சைக்கிள் ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லில் உட்காந்து அந்த கல்லில் உட்காந்து அப்படி இப்படின்னு 4 கல்லுலேயே உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டா. வாடா போகலாம் டைம் ஆச்சுன்னா வரல. அந்த கல்லுலேயே 4 கல்லுலேயும் மாறி மாறி 1 மணி நேரம் பக்கம் உட்காந்துட்டா. இதுக்கு மேலே உட்காந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் சாப்பிடவும் மாட்டேன்ட்டான். ஒரே நச்சு தான். எப்போ கூட்டிகிட்டு போனாலும் சாப்பிட வைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இவளை வச்சுட்டு. அப்புறம் அப்படி இப்படின்னு இவளையும் சாப்பிட வச்சுட்டு தூக்கம் வேறு இன்னைக்கு வெளியில் சுற்றிட்டு வந்தனால சரியாக தூங்கலையா. அப்புறம் வா தூங்க போகலான்ட்டு இந்த வீட்டுக்கு மாடிக்கு வந்து பார்த்தா செம்ம டஸ்ட்டு. ஆக்சுவலி நேற்று தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அடித்த காற்றுக்கு மறுபடியும் இவ்வளோ டஸ்ட்டு. அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு பாயை போட்டு படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பாயை போட்டுட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் அவளை பாயில் படுக்க வச்சோன்னே தூங்கிட்டா. ஏன்னா செம்ம டயர்டில் இன்றைக்கி சுற்றுனது மேடமால் கண்ட்ரோல் பண்ண முடியல தூக்கத்தை. எப்படா படுப்போன்னு நினச்சிட்டு இருந்தா. ஆள் படுத்தோன்னே தூங்கிட்டா. அப்புறம் நானும் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் தூங்கிட்டேன். இந்த டேவையும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.